வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 6 தேவையற்ற குணங்களை சீரமைத்து நற்குணங்களாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். வஞ்சம் மன்னிப்பாக மாற வேண்டும் என்று கூறியுள்ளார். வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றுங்கள். இந்த வஞ்சம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபம் வருது இல்லைங்களா, இந்த சினத்தை நீங்க தவிர்க்காம விட்டுட்டீங்கன்னா, சினம் ஒவ்வொரு தடவை வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த யார் மேல நமக்கு கோபம் இருக்கோ அவங்க மேல வஞ்சம்னு ஒண்ணு வரும். அதாவது தீர்க்கப்படாத கோபம். அந்த கோபம் ஒருத்தர் யாராவது அடிச்சிட்டாங்கல்ல, ஒரு பழி வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட சில சமயம் அங்க முடிஞ்சிடும். ஒரு சில சமயம் என்ன ஆகுன்னா அதுவும் முடியாது. அடிச்சதுக்கு அப்புறமும் கோபம் இருக்கும், மனசுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நாள் பட்ட கோபம் இருக்கு இல்லைங்களா, மனசுக்குள்ளாரே இருக்கு இல்லைங்களா, அது வஞ்சமாக மாறிவிடும். அதுதான் வஞ்சம்னு சொல்றாங்க. இந்த வஞ்சம் அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன ஆகுன்னா, மனசுக்குள்ளார ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு தீய எண்ணம் வந்துட்டே இருக்கும். அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்தியையும் நம்ம மன நிம்மதியையும் அழித்து கொண்டேதான் இருக்கும். எனவே இந்த வஞ்சம் அப்படின்றது வந்துட்டாலே யார் மீது நம்ம வஞ்சம் வச்சிருக்கோமோ அவங்க மேல பழிக்கு பழி வாங்காம நம்மளும் அவங்கள மன்னித்து விட வேண்டும். இந்த பழிக்கு பழின்ற வார்த்தையை பாருங்க. பொதுவா பழி அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, பழி பாவம், பாவம் அப்படின்றத பழின்னு சொல்லுவாங்க. இப்ப பழி வாங்குறதுன்னா என்னங்க, நீங்க கடைக்கு போறீங்க, சீப்பு வாங்குறீங்க, சோப்பு வாங்குறீங்க, உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறீங்க. அதே மாதிரி பழிய வாங்குறீங்க. பழி வாங்குறீங்கன்னா என்ன ஆகும், அவங்க பண்ண பாவத்தை பழிய நீங்க வாங்கிக்கிறீங்க. எப்படி வாங்கிக்கிறீங்க, பிறருக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த பழி பாவத்தை நீங்க வாங்கிக்கிறீங்க. அந்த கர்மா, அவங்க ஏற்கனவே ஒரு கர்மா பண்ணி வச்சிருக்கிறாங்க, அது நல்ல தீய கர்மாவோ நல்ல கர்மாவோ என்னவோ வச்சிருக்காங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த துன்பம் அங்க நிறைய போகுது. அவங்க துன்பப்படப்பட என்ன ஆகும், அவங்க கிட்ட இருக்க தீய கர்மாக்கள் எல்லாமே வெளியில போயிடும். அது வெளியில போகும்போது யார் அந்த துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே சேரும். இப்ப ஒரு சில பேர் நிறைய பேருக்கு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு தீய பதிவுகள்லாம் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் அவங்க நிறைய பழி வாங்கி கொண்டே இருப்பாங்க. அந்த பழி வாங்குறதுனால எந்த வித புண்ணியமும் கிடையாது, எந்த வித நல்ல விஷயமும் நடக்க போறதில்ல. அப்படி பழி வாங்குறதுக்கு பதிலாக அவர்களை மன்னித்து விட வேண்டும். ஒருத்தவங்களை மன்னிச்ச உடனே மனசுக்குள்ளார ஒரு அமைதி வரும். உண்மையா ஒருத்தவங்களை மன்னிச்சுட்டாங்கன்னா, ஒருத்தவங்க மனசளவுல இவங்க மன்னிச்சிருவோம் அப்படின்னு மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு மன்னிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும், மன அமைதி கிடைக்கும், நீங்க நிம்மதியா போய் தூங்கலாம். நலவாழ்வு நம் கையில் அப்படின்னு ஒரு புக்கு நான் பார்த்துருக்கேன். அதை ஃபாரின் லேடி தான் எழுதியிருக்காங்க. அது தமிழ்லையும் கிடைக்குது அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய நோய் இருந்திருக்கு, கேன்சர் நோய் இருந்திருக்கு, கர்ப்பப்பையில கேன்சர் நோய் வந்திருக்கு. அந்த நோயை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த நோய் ஏன் வந்தது அப்படின்றது அவங்க மெடிடேஷனா பண்ணுவாங்க போல இருக்கு. மெடிடேஷன் பண்ணி அந்த தியான நிலையில அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, ஏன் இந்த நோய் வந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அவங்க சிறு வயதுல பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க மேல ஒரு மிகப்பெரிய வஞ்சம் இருந்திருக்கு, பழி வாங்கணும் அப்படின்லாம் அவங்க மனசுக்குள்ளார என்னெல்லாம் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணாங்களா, ஒருத்தவங்களா அவங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கற்பனை பண்ணி மனசால அவங்கள என்ன பண்ணிக்கலாம் வாழ்த்திக்கிட்டே அவங்கள மன்னிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. நான் உங்களை மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உங்க மேல நான் எந்த வித வெறுப்பையும் என் மனசுல உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒருத்தரை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மன்னிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கேன்சர் நோயே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஒரு நோய்க்கும் மனோபாவத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த புக்ல பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நோயெல்லாம் எந்தெந்த மனோபாவத்தினால வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, யாருக்காவது வாயில புண்ணு வந்துச்சுன்னா நீங்க என்ன அடிக்கடி டென்ஷன் ஆவீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ஒரு நோய்க்கும் ஒரு மனோநிலைக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குன்றத நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நீங்க வேணா நெட்ல போட்டு பாருங்க, என்னென்ன மாதிரியான டிசீஸ்க்கு என்னென்ன மாதிரியான மைண்ட் செட் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதனால இந்த மனசை மாத்தினீங்கன்னா நோயும் குணமாகுன்றதுக்கு நிறைய அறிவியல் பூர்வமான ஆதாரம்லாம் இருக்கு. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, தேடுங்க, தேடினவங்களுக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும்.
எனவே உங்கள் மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் பல இருக்கின்றன. அதுல ஏதாவது ஒண்ணு வந்து இந்த வஞ்சம் அப்படின்றது. அந்த வஞ்சத்தை வந்து மன்னிப்பாக மாத்துங்கள். நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம்.